गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பிராபவ ஆண்டு ஆனி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:57 திதி இன்று காலை 10:25 வரை திருதி. அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய தினம் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. நட்சத்திரம் காலை 11:19 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் மாலை 4:50 வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இரவு 10:41 வரை பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 11:19 வரை மரண யோகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. காலை 11:19 வரை மரண யோகம். அதன் பின்பு தான் சித்த யோகம் ஆரம்பமாகிறது. ஒரு மதியம் 12 மணி வரை எந்த ஒரு சுப வேலையும் செய்ய வேண்டாம். அதன் பின்பு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 11:19 வரை திருவாதிரை. அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைனா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு நிறைய செய்வோம். அதனால இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு நல்லா செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இந்த கண்டாந்த தோஷத்தை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தினா என்ன? சங்கடங்களை தீர்த்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நாள். அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. எப்படி சனி பிரதோஷம்லாம் சிறப்போ அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையோட சங்கட சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லோருமே இன்றைக்கி விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க. வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சக்கனி, அதே மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்து, அதாவது வெள்ளை துணி எடுத்து மஞ்சளில் நனைச்சி அதில் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் அட்சதையை வச்சு இதையும் அதையும் கொண்டு போங்க. அந்த பையில் அது அப்படியே இருக்கட்டும், எடுக்கவே எடுக்காதீங்க. அது ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து ஒன்றா எடுத்துட்டு அந்த அரிசியை பறவைகளுக்கு போட்டுட்டு வேறு அரிசி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை துணியை மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த கண்டாந்த தோஷம் அப்படின்றது, ஏன்னா நம்ம சங்கடகர சதுர்த்திக்கு என்ன செய்யணுன்றது நிறைய சொல்லிட்டோம். அதை பற்றி சொல்லணுன்றது அவசியம் இல்லை, இல்லைங்களா? அதனால் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த கண்டாந்த தோஷம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும். மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, முதல் கண்டாந்த தோஷம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கும். இப்போ கடகராசின்றது நீர் ராசி, சிம்ம ராசின்றது நெருப்பு ராசி. அப்போ நீர் ராசியில் கடைசி பாதமும் ஆயில்யம் கடைசி பாதமும், சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கண்டாந்த தோஷம் ஏற்படும். சரி, அது 2வது கண்டாந்த தோஷம் எது அப்படின்னா விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், தனுசு ராசி மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கண்டாந்த தோஷம் ஏற்படும். சரி, கண்டாந்த தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்தவுடன் தந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், ஒரு முன்னேற்றம் இருக்காது. இப்போ இந்த குழந்தை வளர்ந்து பெருசாக ஆன உடனே என்ன செய்யும்? முதல்ல படிப்பு அடிபடும்,
ரெண்டாவது வேலை, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுலேயும் கஷ்டத்தை கொடுக்கும். போராடி அதை வாங்கணும். அதே மாதிரி திருமணமும் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்திலையும் நிறைய தடைகளை ஏற்பட்டு நிறைய இந்த தோஷன்றது அப்பாவுக்கு நிறைய கொடுக்கும். அப்பப்போ அடிபடும், எந்த நேரம் அடிபடுன்னே சொல்ல முடியாது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். அதே போல் உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த கண்டாந்த தோஷம். நீங்கள் யார்கிட்டனா பார்க்கணுன்னா பார்த்து அதுக்கு என்ன நிவர்த்தனைன்னு தெரிஞ்சு அதை செய்யுங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பிறந்த ஜாதகம் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, அதுக்கு என்ன பரிகாரன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ மூன்றாவது கண்டாந்த தோஷத்தை பற்றி நாளைய பதிவில் சொல்கிறேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதில் நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தமான பயணங்கள் கைகூடும். உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்வது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நீங்க ஒரு பொருள் வாங்கணும், இந்த பொருள் மனதில் நினைத்திருக்கீங்க, வாங்கணும்னு நினைச்சா இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. கல்வி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படும். விவசாயத்துறை, கால்நடைத்துறை, இது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்கெல்லாம் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சாதகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பயணங்களால் ஒரு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த இன்னல்கள், தொழிலில் இருந்து வந்த இன்னல்கள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான இலக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் பொறுப்புகள், கௌரவ பொறுப்புகள் மூலம் உங்களுடைய மதிப்பு, மரியாதை ஏறுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு வேலையில இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. தந்தை வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். அதே போல விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவத்தையும் ஏற்றத்தையும் லாபத்தையும் தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வழக்கு சார்ந்த விஷயத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து இன்னைக்கு அதனுடைய தன்மையை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். மனைவியுடன் சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். சென்று வரக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல இன்னைக்கு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதே போல அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். அதே போல ஏன்னா கடகராசிக்கு தான் சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கு. அதனால கவனமாய் இன்னைக்கு இருந்தால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்
ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். எதில் கவனமாக இருக்குன்னா பண விஷயத்தில், அதே மாதிரி வேலை செய்கிற விஷயத்தில் சில பேர்கிட்ட பேசும்போதும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் இன்னைக்கு பேசுவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தருகின்ற நாளாக இன்னைக்கு அமையும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் ஏற்படும், எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கின்ற நாளாகவும், அதே மாதிரி உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படுத்தும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு தொழிலையும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நண்பர்கள் ரீதியாகவும் சரி, ஒரு நுணுக்கங்களை அறிந்து செயல்படுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சில பேர் இந்த கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களும் இன்னைக்கு நிதானத்தையோடு செயல்பாடு இருக்கட்டும், நன்மையாக இருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு ஆர்வமில்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களில் ரொம்ப கவனத்தை ஈர்க்க வேண்டியது அவசியம். அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதில் சொன்னால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை, ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வேலை சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் வேகத்தை விட புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயின் 3ஆம் எண், அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்கங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும். அதே போல இன்றைய தினம் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்பப்போ மைண்ட் அப்செட் ஆகும். ஏன்னா சந்திரனோட ராகு இணைந்திருக்கு, சந்திரன் கேதுவை பார்க்குது. அதனால சிம்மராசிக்காரர்கள் மைண்ட் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால கவனமா இருங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா சிம்மராசிக்கு சூரியன் அதிபதி அப்படின்றதுனால சிவனுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த மைண்ட் அப்செட் ஆகிறதோ இல்லை மனக்குழப்பங்கள் ஏற்படுறதோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள் தான். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்கு. செய்கின்ற வேலையில் ஒரு செயல்பாட்டில் ஒரு சுதந்திர தன்மை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு. ரொம்ப காலமாக இருந்து வந்த, நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. புதிய பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இலை துளிர் பச்சைன்னு ஒன்று சொல்லுவோம். துளிர் விடும்போது ஒரு மாதிரி பச்சை நல்லா அழகாக இருக்கும். அந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நீங்க ஒரு சில விஷயத்துல உடலை வருத்தி எந்த வேலை செய்திருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்திருந்தாலும் அதையெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தன வரவு நன்றாக இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு அதை அறிந்து அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தாய்மாமன் வழியில ஆதரவு மேம்படும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்தில் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு சில விஷயத்துல மட்டும் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல தன வரவுல இருந்து வந்த தடை தாமதம்லாம் விலகும். மற்றபடி ஆரோக்கியத்தில் இருந்து வந்து சில பிரச்சனைகள் மட்டும் அதை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் இந்த கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட வலி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே பார்த்துக்குங்க. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய வரும், அதையும் பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுபம் நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு இசை. அதிர்ஷ்டன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதில் ஒரு புதுமையான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. சமூக பணிகளில் செய்பவர்களெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப நிதானமாக இன்னைக்கு இருக்கணும். அதே மாதிரி சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். அதே மாதிரி இந்த ஹோட்டல் நிர்வாகம் பண்ணுறவங்க, இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செய்தால் வருவாய் நன்றாக இருக்கும். சிறு தொழில் குறுந்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறு சிறு தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சாஸ்திரம் தொடர்பான ஒரு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. இசை சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு இல்லையா, அதனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, இசை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நிர்வாக பணிகளில் மேன்மை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், எதிராக இருந்த எதிர்ப்புகள் அத்தனையும் இன்னைக்கு விலகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை. அதிர்ஷ்டன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானத்தோடு எதையும் செய்ய வேண்டியது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நன்மையை தரும். அதே மாதிரி ஒரு பிடிவாத குணம் இன்னைக்கு ஏற்படும். அதெல்லாம் தளர்த்திக்கோங்க. எப்பொழுதுமே சனி வீட்டில் சந்திரன் உட்கார்ந்தாலே அது உணர்வு தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் ஒரு பிடிவாத தன்மையும் ஏற்படும். இப்போ ராகுவோட சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு.
இன்னும் பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதத்தை எல்லாம் தளர்த்தி கொண்டால், அதுவும் மாணவர்களுக்கு அதிகமாக பிடிவாதம் இருக்கும். இந்த 25 வயசு 26 வயசு இந்த திருமண வயசில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிவாதம் இருக்கும். அதை மட்டும் மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி பெரியோர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அறிந்து நடந்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் பேசுவதோ செயல்படுவதோ இன்னைக்கு நன்மையை தரும். அதே மாதிரி இனம் புரியாத கனவுகள் அப்பப்போ வந்து ஏற்படும். இன்றைய தினம் ஞாபக சக்தி பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். குருனுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால, இப்போ யாராவது லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அதை செய்யுங்க. இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதிசய தெற்கு திசை அதிசய நிறண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சி திருவினையாக்கும். எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்துகிறது. புதுவிதமான ஒரு கண்ணோட்டத்தின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனதில் புதிய ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமான அணுகுமுறையின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஒரு ஏற்றம் இறக்கம் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதே மாதிரி புதிய நபர்களின் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் மனதில் பக்தியை இன்னைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க நினைத்தது அத்தனையும் முயற்சி எடுத்தால் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இன்னைக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி இணையம் சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி போட்டி பந்தயங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இன்னைக்கு செலவும் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. ஆனால் மனதில் மட்டும் ஒரு குழப்பம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே தான் சந்திரன் இருக்கு. அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால சில குழப்பம் ஏற்படுகின்ற வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதனால் அதில் மட்டும் ஒரு தெளிவோடு இன்னைக்கு இருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பொதுமக்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கு மேம்படும். மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் வருமானமும் இருக்கும், செலவும் இருக்கும், வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் அதாவது சிவப்பு, இளம் சிவப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சம்பந்தமான ஒரு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த சில பொறுப்புகளின் மூலம் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதே மாதிரி வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றக்கூடிய திறன் ஏற்படும். ஆனால் அந்த திறன் ஏற்படுமா அப்படின்றத சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி மனம் விட்டு பேசுங்க. குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, நண்பர்களிடத்திலும் மனம் விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்கள்லாம் தீர்ந்து தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே போல் சந்தேக உணர்வுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா சந்திரனோட ராகு சேர்ந்தாலே நிறைய சந்தேக உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசயம் 9ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள், அதாவது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் நீங்கள் செய்கின்ற செயல்பாட்டில் ஒரு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி குருவின் அமைப்பால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கு. திருமண தடை இருந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் தடை இருந்தவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 11ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்குள்ளாரியே அமர்ந்து ஜென்மசனியாக இருக்கின்றதுனால, குரு பார்வை இருக்கின்றதுனால இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்ததெல்லாம் விலகும். வெளி உணவை தவிர்ப்பது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது அதைவிட நல்லது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. இன்றைய நாள் கொஞ்சம் உடல் சோர்வும் கொடுக்கும். ஓய்வாக இருந்தால் நன்மையை தருகின்ற நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை 1ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்களை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.